ஐநா மனித உரிமைகள் ஆணையருடைய இலங்கையை பற்றிய தீர்மானம் குறித்த உள்ளீடுகளையும் அதனுள்ளே இருக்கக்கூடிய சாராம்சங்களையும் பற்றி தற்பொழுது பேசுவதற்காக அரங்கத்திற்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன், பேராசிரியர் ராமமோனிவன், திருச்சியிலிருந்து திருச்சி வேலுச்சாமி ஆகியோர் காத்திருக்கிறார்கள். முதலில் இந்த கேள்வி பேராசிரியர் ராமமோனிவனிடம் கேட்கலாம். 2009க்கு பிறகு 2012 வரை எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத குற்றங்கள் மட்டுமே சாட்டப்பட்ட நிலையில் 2012ஆம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. ஆனாலும் கூட அப்பொழுது அமெரிக்க அரசாங்கத்தின் தீர்மானம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஏற்படுத்தியது. ஆனால் கூட 2015 செப்டம்பர் வரையிலே கூட இப்பொழுதுதான் போர்க்குற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதற்கும் ஒரு முழுமையான விசாரணை தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அறிக்கையின் முக்கியத்துவமும் இந்த அறிக்கையினுடைய அவசியம் மறுக்கவே முடியாது. அந்த அறிக்கை பன்னாட்டு விசாரணைக்கான சூழலில் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்றதா 2012 என்ற காலகட்டத்தில் கூட அதற்கான ஒரு முழுமை இப்பொழுது நம்முடைய ஒரு வருத்தமும் மிகப்பெரிய தவிப்பும் கூட ஒரு முழுமையான ஒரு ஆதாரங்களை கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்படவில்லை என்பது இன்னமும் நிறைய சான்றுகள் மதிப்பிற்குரிய ஜெயித் அல் ஹுசைன் அவர்களும் குறிப்பிடுகின்றார். எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை. ஒரு நீண்ட காலத்திற்கு நடந்த மாற்றங்கள் ஒரு 6-7 மாதங்களாகத்தான் அரசியல் தலைமையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு முன்பாக நடந்த அதற்கான எந்த ஒரு ஒத்துழைப்பு இல்லாததாலும் பிறகு நிறைய தடயங்களை கூட எடுக்க முடியாத ஒரு சூழல். அது ஒரு முக்கியமான ஒரு கருத்தம். அடுத்ததாக இப்பொழுது பன்னாட்டு தளத்தில் இந்த ரிப்பீட்டட் ஃபெயில் மறைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து 45-50 ஆண்டுகளாக இலங்கையில் ஒரு இனக்கலவரம் இதோடு மட்டுமல்லாமல் இனப்படுகொலை என்பதற்கான சாட்சியங்கள் நிறைய இருந்தும் அவற்றை எதுவுமே எடுத்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியாத சூழலில் இப்பொழுது ஒரு பன்னாட்டு தளத்தில் இத்தகைய குற்றங்கள் இவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த 2002-2014 என்ற ஒரு காலகட்டத்தில் வரைமுறை கொண்டு வந்தாலும் கூட மிக நீண்ட காலமாக இத்தகைய குற்றங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு இந்த குறிப்பிட்ட காலத்திலும் கூட இத்தகைய குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்தேறியது. அதற்கான ஒரு பன்னாட்டு விசாரணை தேவை என்பதை இந்த ஒரு ஐக்கிய நாட்டு மனித உரிமை மன்றத்தின் மூலமாக திரும்பவும் வலியுறுத்தப்படுகின்றது. நிச்சயமாக ஆர்கே, உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி திருச்சி வேலுச்சாமியிடம் ஒரு கேள்வியை வைத்துவிட்டு வருகிறோம். திருச்சி வேலுச்சாமி அவர்கள், இந்த சாராம்சங்களை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக போர்க்குற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதை ஐநா ஒப்புக்கொண்டுள்ளது கிட்டத்தட்ட. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை அதாவது இடுக்கன் வருங்கால் நகுக என்று சொன்ன வள்ளுவருடைய அந்த குரல் தான் நினைவுக்கு வருகிறது. இந்த ஐநா சபையினுடைய இந்த அறிக்கையிலேயே போர்க்குற்றங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நடந்ததாக அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். மருத்துவமனை மீது குண்டு வீசப்பட்டிருக்கிறது. பெண்கள் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்களா? ஆளாக்கப்பட்டார்கள். பள்ளிக்கூடங்கள் மீது குண்டு வீசப்பட்டதா? உண்மைதான். அங்கு இருக்கிற தமிழர்களுக்கு உணவு கிடைக்காமல் தடுக்கின்ற வேலை நடந்ததா? அது உண்மைதான். பிடிபட்ட போராளிகளை சித்திரவதை செய்து கொண்டார்களா? அது உண்மைதான். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆனால் இது போர்க்குற்றம் தானா என்பதை இப்போது சொல்ல மாட்டோம், பின்னால் சொல்லுவோம் என்று சொல்லுவது, ஒரு வீட்டிலே திருடு போய்விட்டால் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரியிடம் போய் என் வீட்டிலே 20 பவுன் நகை போய்விட்டது என்று சொன்னபோது சரியாக சொல்லடா 22 பவுன் என்று அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதும், ஆமாம் 22 பவுன் என்று சொல்லதும், இன்னொரு 10,000 ரூபாய் பணமும் போய்விட்டது அது தெரியுமா என்று கேட்ட இன்ஸ்பெக்டர் ஆமாம் அதுவும் போய்விட்டது சொன்னதற்கு பின்னாலே யார் திருடன் என்று இப்போது நான் சொல்ல மாட்டேன் என்று ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த அறிக்கையினுடைய நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் அறிக்கை காலம் கடந்தாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் தெளிவாக சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால் நீங்கள் சொல்வது போல இவர்களுக்கு உள்ளேயே அனுமதிக்கப்படவில்லை. உள்ளேயே அனுமதிக்கப்படாத போது அவர்களுக்கு கிடைத்த தரவுகள், அவர்களுக்கு கிடைத்த வீடியோ ஆதாரங்கள், அவர்களுக்கு கிடைத்த சாட்சியங்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாட்சியங்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாட்டிற்குள்ளே செல்லாமல் இவர்களது போர்க்குற்றம் நடந்ததுதான் உறுதியானது என்று இந்த ஆணையம் கூற முடியுமா என்பது தெரியவில்லை. முதலில் அதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அதற்கு நீதிமன்ற விசாரணை ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறையான நீதிமன்ற விசாரணை இது குறித்து நடத்தப்பட்டால் அங்கே போர்க்குற்றம் நடைபெற்றது நிரூபிக்கப்படும் என்று அல்ஜீத் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தங்களிடம் மீண்டும் வருகிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக, அதாவது இது ஃபர்ஸ்ட் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க. OASL is a human rights investigation, not a criminal investigation. Criminal investigation நீங்க கோர்ட்ல போய் வழக்கு தொடரலாம். அதுல தான் எவ்வளவோ பேராகிராஃப் இன்ட்ரோடக்ஷன்லயே அவங்க சொல்றாங்க, இந்த நடந்திருக்கிற அந்த பேட்டர்ன் பார்த்தா, அதனுடைய கோஆர்டினேஷன் பார்த்தா நிச்சயமாக
இது வந்து if established in a court of law may constitute international crimes-ங்கறாங்க. மறுபடியும் அதுலக்கே வந்து they are saying it can constitute war crimes-னு. அதே போல இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த 60,000 women headed households அவங்க எப்படி ஆளாக்கப்பட்டிருக்காங்க, எப்படி தள்ளப்பட்டிருக்காங்க, இது இட்ஸ் a beautiful report. அதே சமயம் இவங்க வந்து ஓவர் ஆர்ச்சிங்கா வந்து போர்க்குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லாம இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா that's up to that next body to decide இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ செமான்டிக்ஸ் யூஎன்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது நம்ம இதுல இருந்து தெரியும். வார் கிரைம்ஸ் நீங்க எப்போ சொல்லலாம், அதான் அவ்வளவு தெளிவு இருக்கணும். அதாவது ஜிபிஎஸ் கோஆர்டினேஷன் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுவரை வந்திருக்கிற தெளிவுகள் எல்லாம் போர்க்குற்றம் நடந்துள்ளது என்ற யுஎன் டெஃபினிஷனுக்கு அந்த ஒரு டெஃபினிஷனுக்குள்ளால வந்து நிக்க முடியல. அதனாலதான் அவங்க சொல்றாங்க ஒரு கோர்ட்டுக்கு போய் நீங்க இதை வாதாடினீங்கனால் யூ கேன் எஸ்டாப்ளிஷ் இட் இஸ் வார் கிரைம் சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய சரத்துக்கள். இனி இப்போ இதுல இருந்து என்ன வரும் என்று கேட்டீங்கன்னா, டெஃபினட்டாக ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்குறாங்க. என்னன்னா ரீஓப்பனிங் ஒயிட் ஃபிளாக் கேஸ் அது நடக்கக்கூடும். ஏன்னா அந்த நடேசன் புலித்தேவன் வந்து அதுல இவங்க கேள்வி எழுப்பிடுறாங்க. இதுதான் இட்ஸ் a beautiful report. அதே மாதிரி that could be war crimes சொல்றாங்க. அதுவும் நீங்க அடுத்து பர்சியூ பண்ணணும், நீங்க அடுத்ததாக பர்சியூ பண்ணணும். மூணாவதாக இந்த பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் அதை வந்து ஹார்பன நிறைய இடத்துல அதை பத்தி பேசியிருக்காங்க, பிடிஏ பத்தி. அதே தான் நம்ம இலங்கையினோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றதுனால நாங்க வந்து இதை வந்து we will create an terrorist act, I mean against terrorism act in line with the international law, in line with the international thinking கொடுத்திருக்காரு. அதே போல தான் அடுத்ததாக எல்டிடி தரப்பில் இருக்கும் நபர்கள், அந்த சைல்ட் சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டவர்கள், கருணா உள்பட உள்ள ஆளுகளுக்கு மேல இப்ப ஆக்ஷன் எடுக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக. தற்பொழுது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இருந்து துர்கா நந்தினியும் தற்போது இணைந்துள்ளார். புதுடில்லியிலிருந்து தற்பொழுது பேசுவோம். துர்கா நந்தினி, ஏற்கனவே இந்த மற்ற 3 பேரிடம் இந்த அறிக்கை பற்றி ஒரு கருத்தை நாம் கேட்டிருந்தோம். நீங்கள் இந்த அறிக்கையினுடைய சாராம்சத்தை அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் தொடர்ச்சியாக அங்கே மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதை பற்றி தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்தி வந்தது. அந்த அடிப்படையில் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த அறிக்கை வந்து மிக வரவேற்கக்கூடிய ஒரு அறிக்கையாக உள்ளது. குறிப்பாக போர்க்குற்றங்கள் நடந்துள்ளன என்பதையும் உள்நாட்டு விசாரணை சரிவர நடத்தப்படவில்லை என்பதையும் ஆழமாக இங்கு அழுத்தமாக இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. இது மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக காணப்பட வேண்டும். அதாவது அங்கு நீதி கிடைப்பதற்கான ஒரு பக்கம் முழுமையாக திருப்பப்பட்டுள்ளது என்பதே இங்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை மேலும் இப்பொழுது மனித உரிமை ஆணையத்தின் செஷன்ஸ் இப்பொழுது ஆரம்பித்தே உள்ளன. இதன் முடிவாக என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், அங்குள்ள மெம்பர் ஸ்டேட்ஸ், அதாவது மனித உரிமை கவுன்சில் உள்ள மற்ற நாடுகள் அனைவருமே வந்து ஒரு ரெசல்யூஷன் அடாப்ட் செய்து அதன் மீது வாக்களித்து இலங்கை அரசு இந்த அறிக்கையில் வெளிவந்துள்ள அனைத்து ரெக்கமெண்டேஷன்ஸையும் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அம்னஸ்டி கேட்டுக்கொள்கிறது. மிக்க நன்றி துர்கா. தொடர்பில் காத்திருங்கள். ஓகே, இப்ப சொல்லுங்க, இந்த அறிக்கையில பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான அறிக்கையை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். எந்த அடிப்படையில் ஒரு சாதாரண மனிதருக்கும் புரியும் வகையில் சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையில் இது அற்புதமான அறிக்கை இருந்தீர்கள்? முக்கியமாக அதாவது இப்போ ஒரு தமிழ் ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போர்க்குற்றங்கள் தான் என்று நாம் ஜெனசைடு என்று தான் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் சரி, அதேபோல புலம்பெயர் இனப்படுகொலை என்ற ரீதியில் தான் சொல்லியிருக்கோம். இவங்க வந்து அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் தான் தெளிக்கும், அது ஒரு கோர்ட் அப்பாயிண்டட் ப்ராசஸ் தான் தெரிவிக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் இது தமிழனுக்கு முழுசாக ஒரு சார்ந்த அறிக்கை, இல்லைனா ஒரு பயாஸ்ட் அறிக்கைன்னு கூற முடியாது. அதே நேரத்தில் இலங்கையை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஸ்டடீடா இப்போ வந்து அந்த 80வது சரத்தை பார்த்தீங்கன்னா பேஜ் 15 வந்து judicial accountability should also be accompanied by broader transitional justice ன்னு ஆரம்பிக்கிற அந்த பேராகிராஃப்ல கடைசியில் என்ன சொல்றான்னா, 1970 இருந்து நீங்க அந்த என்டையர் பீரியட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அண்ட் இன்சர்ஜென்சிஸ் நீங்க பார்க்க வேணும். அப்படி பார்த்தா தான் இந்த ஒரு அரசியல் சார்பின்மை இல்லாத ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வர முடியும். அதாவது ரெக்கன்சிலியேஷனுக்கு இவங்க காட்டுற அந்த அக்கறை இலங்கையோ இந்தியாவோ வேற ஒரு நாடுமே இன்னும் காட்டவில்லை என்னன்னு கூறுவேன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ மங்கள சமரவீரனுடைய அசசின்ஸ் பார்க்க வேணும். இந்த ரிப்போர்ட் இலங்கைக்கு முன்னாடி அளித்துள்ளார்கள். அந்த பேசிஸ்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கமிஷன்
ஃபார் ட்ரூத், ஜஸ்டிஸ் அண்ட் ரெகன்சிலியேஷன். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வச்சு அதே கமிஷன் நான் ஆரம்பிக்கிறேன் என்ற உறுதிமொழி முந்தானத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி அடுத்ததாக an ஆஃபீஸ் ஃபார் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், அதாவது பிரசிடென்ட் கீழே தலைமையில் இருக்கிற அந்த ஆஃபீஸை வந்து அங்கிருந்து மாற்றி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கீழே கொண்டு வரலாம் என்ற ஒரு ஒப்பந்தத்தையும் அங்கே கூறுகிறார். அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் திஸ் ரிப்போர்ட் தான். அதனால தான் நான் சொல்றேன், இது இவ்வளவு ப்ரோக்ரஸிவ் ஒரு ரிப்போர்ட் இது மட்டும் யூஎன்ல இருந்து வந்ததில்லை, அதே போல ஒரு பாடியில் இருந்தும் ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டியில இருந்தும் வந்ததில்லை. மூணாவதாக ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் டெஃபினட்டாக நாங்கள் வந்து வீல் ரீவிசிட்னு சொல்றோம். நாலாவதாக மினிஸ்டர் ஆல்சோ அண்டர்டுக் to sign and ratify international convention for protections of all persons from enforced disappearances. Of course இது வந்து முன்னத்த காலகட்டங்களுக்கு இது it cannot be. அது ஒரு போஸ்ட் டேட்டட் செக் மாதிரி. அதாவது இனி என்ன நடக்க போகுதோ, இனி அங்க ஏதாச்சும் enforced disappearance நடந்தா அது இந்த சரத்தை வச்சு விசாரிக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய அஷூரன்சஸ் கொடுத்ததே மினிஸ்டர் அங்கே கொடுத்ததுக்கு காரணம் இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேற ஒன்றும் காரணம் கிடையாது, இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான். அதனால தான் இது வரவேற்கத்தக்க ஒரு ரிப்போர்ட் என்று அழுந்திருத்தமாக நான் கூறுவது. திரு ராமமணிவண்ணன், பேராசிரியர் ராமமணிவண்ணன், இந்த அறிக்கையிலே நீங்கள் குறிப்பாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும், குறிப்பாக அன்லாஃபுல் கில்லிங்ஸ், அதாவது சட்டவிரோதமான படுகொலைகள், டிப்ரிவேஷன் லிபர்ட்டி, அதே போல வந்து என்ஃபோர்ஸ் டிசப்பியரன்ஸ் என்று சொல்லுகிறது, காணாமல் போனது, டார்ச்சர், குறிப்பாக வந்து துன்புறுத்தப்பட்டதை பொறுத்தவரையில் சர்வதேச விதிமுறைகளை முற்றாக மீறியிருக்கிறார்கள் என்ற அறிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த குற்றங்கள் அதே போல வந்து செக்ஷுவல் அண்ட் ஜெண்டர் பேஸ்டு பாலியல் குற்றங்கள், அப்டக்ஷன், ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், தனித்தனியாக இதுவரையிலுமே மேலோட்டமாக ஒரு உணர்வுபூர்வமாக பேசி வந்த குற்றங்களை எல்லாம் மிக ஸ்பெசிஃபிக்காக மிகவும் நெருக்கமாக கொண்டு சென்று கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையுமே சொல்லியிருக்கார்கள், இந்த ஒரு முறையாக விசாரிக்கப்பட்டால் நிச்சயமாக போர்க்குற்றம் நடைபெறும் என்று சொல்லுங்கள். நீங்கள் இது எப்படி பார்க்கிறீர்கள்? இதை வந்து இது அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்துச் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமா இது வந்து எனக்கு மிகவும் ஒரு நெகிழ்வான ஒரு இயல்பு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது கூட இது வெறுமனே இது குற்றச்சாட்டுகளாக இத்தனை நாட்கள் யாருமே சொல்லுங்க. நாங்கள் சாட்சியங்கள் எடுத்து சாட்சியங்கள் பதிவுகள் செய்த ஒரு அனுபவத்தால் நான் சொல்லுகின்றேன். இந்த கடந்த 7-8 ஆண்டுகளில் இவர்கள் சொல்லுகின்ற எல்லா விடயங்களுமே, அதற்கான சாட்சியங்களும் பதிவுகளும் பெருமளவில் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் கூட இங்கு சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இன்னும் சாட்சியங்கள் இருக்கின்றன. இதைத்தான் ஒரு அனுபவ ரீதியான ஒரு உண்மை. இன்று பன்னாட்டு தளத்தில் ஐக்கிய நாட்டு மனித உரிமை மன்றத்தில் இன்றைக்கு இதற்கான இந்த குற்றச்சாட்டுகளாக மட்டுமல்லாமல் இது தமிழ் மக்கள் சந்தித்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் சந்தித்த இன்னல்களுக்கு அவர்கள் உண்மை என்று சொல்லப்படுவதற்கான ஒரு அங்கீகாரம் என்பது தான் அந்த அறிக்கையை பார்க்கின்றேன். பிறகு இலங்கையில் இத்தனை காலம் நடந்து வந்த குற்றங்களுக்கும் அந்த இனப்படுகொலை என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்ச்சுரல் ஜெனோசைட், அதற்கான சாட்சியங்கள் அது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட பன்னாட்டு மையத்தில், ஆனால் இத்தனை காலம் நடந்துவதும் அவர் சொல்லி வந்த விடயங்களுக்கு மற்றொரு தளத்தில் இலங்கையில் நீதித்துறையோ அல்லது ஒரு அரசியல் கட்டமைப்போ அவர்கள் முழுமையாக இல்லை என்பதை இவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அதற்கான ஒரு இரண்டாவது கட்டத்தில் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இப்பொழுது இது உலக ஐக்கிய நாட்டு மனித உரிமை மன்றத்தில் இவ்வாறு எல்லா குற்றங்களும் நடந்ததாக சொல்லும் பொழுதும் பிறகு இலங்கையில் இத்தகைய ஒரு கட்டமைப்பு, நீதித்துறைக்கான கட்டமைப்பில்லை, அரசியலுக்கான கட்டமைப்பில்லை சொல்லும் பொழுது அதோடு விட்டு விடாமல் இப்பொழுது இலங்கை ராஜதந்திர ரீதியாக அவர்கள் செய்கின்றார்கள், நாங்கள் ஒரு நல்லிணக்க குழுவை அமைக்கின்றோம், பிறகு அந்த PTA Prevention of Terrorism Act என்பதை மறுபரிசீலனை செய்கின்றோம் சொல்லும் பொழுது இதை நாம் ஏற்பு நிலையில் வெறும் இதைத்தான் அவர்கள் 30 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரேனும் பன்னாட்டு தளத்திலிருந்து குற்றச்சாட்டுகள் வைத்தால் நாங்கள் இதை பரிசீலிக்கின்றோம் என்று. ஆனால் இந்த நிலையில் ஒரு கால வரைமுறை நிச்சயமாக வேண்டும். இம்பியூரிட்டி என்று சொல்லக்கூடிய தண்டனைகளும் தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு விஷயத்தையும் மிக ஒரு அருமையாக மிக 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 துல்லியமான அவர்கள் சொல்லும் பொழுது நடந்த குற்றங்களும் இங்கு சொல்லப்படுகின்ற விஷயங்களும் ஏதோ ஒரு குற்றவியல் ரீதியாக பார்க்க முடியாது, பன்னாட்டு குற்றங்கள் என்கின்றார்கள், இன்டர்நேஷனல் கிரைம்ஸ். அதைத்தான் மிகவும் கவனத்துக்குட்படுத்த வேண்டிய விஷயம். அதே நிலையில் அதற்கான ஒரு கட்டமைப்பினை உருவாக்க என்பது இவர்கள் ஏதோ செய்கின்ற ஒரு அரசியல் நீதித்துறை சீர்திருத்தத்தால் மட்டும் முடியாது. ஆனால் இதற்கு ஒரு சரியான கால வரைமுறை, டைம் டிஃபைன்ட் பீரியட், அதை இல்லாமல் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. அதைத்தான் எந்தெந்த நாடுகள் இதற்கான ஒரு பன்னாட்டு விசாரணை என்று சொல்கின்றதோ அல்லது மற்றவருக்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு கால வரைமுறையினை எடுத்துரைக்க வேண்டும்.
நிச்சயமாக திருச்சி வேலுச்சாமி தற்போது திருச்சி நமது அரங்கத்தில் இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக, குறிப்பாக தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் சொன்னாலும் கூட தமிழ் ஆதரவு கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது. ஆனால் கடந்த ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, தற்போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் சரி, தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டோ பேசப்பட்டு வந்தால் இதற்கான தீர்வு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சமயத்தில் தற்பொழுது தமிழக அரசியல் கட்சிகளும் மத்திய அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், அரசியல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? மன்னிக்க வேண்டும், இந்த பிரச்சனை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், இலங்கையிலே நடப்பது ஒரு இனப்படுகொலை, ஜெனோசைட் என்கின்ற ஒரு பதத்தையே இந்தியாவில் முதன்முறையாக பாராளுமன்றத்திற்குள்ளேயே இந்திய நாட்டுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பயன்படுத்தினார். ஆகவே அன்றைக்கே இந்த பிரச்சனை பாராளுமன்றத்துக்குள்ளேயே விவாதிக்கப்பட்டதுதான். இந்த பிரச்சனையை தயவு செய்து யாரும் காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, திமுக, அண்ணா திமுக என்று பார்க்காமல் தமிழனாக கூட பார்க்க வேண்டாம், ஒரு மனிதனாக நின்று இதை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இந்த பிரச்சனையை குறுகிய வட்டத்துக்குள் பார்ப்பதால் தான் இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் வருவதாகவே நான் நினைக்கிறேன். நான் முதலில் சொன்ன போதே நீங்கள் இடைமறித்தீர்கள். இதுவரை ஐநாவுடைய விசாரணைக்கு இலங்கை அரசு சரியான ஒத்துழைப்பு தரவில்லை என்பதை இந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இனிமேலும் தருவார்களா என்பது சந்தேகம் என்பது ஒருபுறம் இருக்க, இந்த மிருகத்தனமான இந்த செயல்களுக்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்த இலங்கை ராணுவத்துடைய தளபதியாக இருந்த பொன்சேகாவுக்கு புதிய இந்த ஆட்சி ஃபீல்டு மார்ஷல் பட்டத்தையும் தந்திருக்கிற இந்த வேளையில் அவர்கள் எப்படி ஒத்துழைப்பு தருவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நான் வரவேற்கிற அதே நேரத்தில் நம்முடைய பேராசிரியர் சொன்னதை போல இந்த விசாரணைக்கான முடிவு என்பது அதற்கு ஒரு கால வரையறை இருந்தால் மட்டும்தான் இந்த அறிக்கையிலே அதிலே ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்கும் என்றே நான் நினைக்கிறேன். டெல்லியிலே இருக்கிறவர்கள் சரியாக இதை புரிந்து கொள்ளாவிட்டால் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போயிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியில் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் செய்த தவறாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய இவர்கள் இத்தனை ஆண்டு காலங்களில் இந்த செய்திகளை சரியாக எங்கே சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு கூட தமிழக சட்டமன்றத்திலே எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவும் பல முறை போட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் கட்சி வட்டத்திற்குள் இதை கொண்டு போக வேண்டாம் என்பது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு பின்னாலே ஒரு சின்ன நம்பிக்கை தருகின்ற வகையில் இனப்படுகொலை தான் நடந்திருக்கிறது என்று உலகமே பேசுகின்ற அளவுக்கு இந்த அறிக்கை வந்திருக்கிறது. இந்த அறிக்கையில் வந்திருக்கிற செய்தி மட்டுமல்லாமல் நீண்ட காலம் மறுக்கப்பட்ட இந்த நீதியை கிடைப்பதற்கான வழிவகையை எல்லோரும் ஓர் அணியில் நின்று ஒரே குரலாக ஒலிப்பதன் மூலமாகத்தான் அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். ஆக நான் சொல்லுகிற இந்த கருத்தை நான் சார்ந்து இருக்கிற காங்கிரஸ் கட்சி என்கின்ற வட்டத்திற்கு இல்லாமல் இருந்து நான் ஒரு மனிதனாகவே இதை சொல்லுகிறேன். மற்றவர்களும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பது விருப்பம். சரி, இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி. நீங்கள் சொன்னீங்க ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் இருக்கு இன்னமும் போர்க்குற்றம் என்பதை நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே 2009 2012 வரைக்கும் எந்த விதமான செயல்பாடுகளும் எடுக்கப்படவில்லை. 2012 தான் அமெரிக்கா ஒரு முன்னெடுப்பை வைக்கிறது. அதற்கு பிறகு தற்போது அமெரிக்காவே பின்வாங்குகிறது. அதற்கு ஒரு அரசியல் காரணம் சொல்லப்படுகிறது. கலமெக்கரை கூட நேற்று சொல்லியிருந்தார். ராஜபக்சே என்பது சீனாவுக்கு ஆதரவாக இருந்த காரணத்தில் அவர் மீது ஒரு ஆத்திரம் கொண்ட அமெரிக்கா அவரை அகற்ற வேண்டும், சீனாவை மூக்குடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்பொழுது பின்வாங்குகிறது என்று சொல்லியிருக்காங்க. காலம் கடக்க இந்த போர்க்குற்ற விசாரணைகளுக்கு நீதிமன்ற விசாரணையின் மூலம் தான் தீர்வு கிடைக்கும் என்று ஐநா அறிக்கை கூறுகிறது. அப்படி இருக்கும் பொழுது காலம் கடக்க அந்த சாட்சியங்கள் இருக்குமா? இவ்வளவு வலிமையான சாட்சியங்கள் இருக்குமா? ஒன்று பெருமளவில் சாட்சியங்கள் சொல்லப்படுகின்ற பதிவுகள் இலங்கையில் உள்நாட்டிலும் பிறகு உள்நாட்டில் பெரிதளவு பதிவுகள் நடக்கவில்லை. அது ஒரு இரண்டாவது பட்சமாக இந்தியாவிலும் பதிவுகள் நடந்தது, மற்றும் மேற்கத்திய நாடுகளில் இந்த பதிவுகள் நடந்தது. பிறகு இன்னமும் நிறைய சாட்சியங்கள் இலங்கையில் தான் இருக்கின்றது என்பதற்கான சொல்லும் பொழுது இவர்கள் அரசாங்கத்திடமோ அல்லது போலீஸ் மற்ற நீதித்துறையின் முன்வைத்து சாட்சியங்கள் கொடுப்பதற்கு இப்போது எந்த விதமான ஒரு கட்டமைப்போ அதற்கான அணுகுமுறைகளோ கிடையாது. சாட்சியங்கள் இருக்கின்றது என்று யாரும், அது சிங்களவனாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் நின்றால் நீதிமன்றத்திலோ அல்லது போலீஸ் முன்னால் நின்றால் நிச்சயமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அவர்கள் மாற்றுகின்ற தடயங்கள் ஒரு பொதுவாக நாம் பார்க்கின்ற இடங்களின் அதனுடைய வெளிப்புற தோற்றங்களை மாற்றலாம். ஆனால் அவ்வாறு மாற்றங்களின் மூலங்களால் உள்ள சாட்சியங்களை மாற்ற முடியும் என்றால் 65 ஆண்டுகளில் அவர்கள் மாற்றிய இடங்கள், பிறகு காலனி ஆதிக்கம், சிங்களவர்களின் குடியேற்றம் என்று சொல்லுகின்றோம்,
நீங்கள் அங்கு அந்த பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் அத்தகைய ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பு இல்லை என்றால், இவ்வளவு பேரிழப்பு, தமிழ் மக்களின் பேரிழப்பு இல்லை என்றால் எவ்வாறு ஆயிரக்கணக்கான சிங்களவர்கள் குடியேற்றம் நடத்த முடியும்? பிறகு இலங்கை இராணுவம் 1,00,000க்கும் மேலான இராணுவம் அங்கு அந்த வடக்கு பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பொதுவாக வியாபாரம் மற்றும் விவசாயம் எல்லா பகுதிகளிலும் ஒரு நிலம் கையடக்கம். நீங்கள் இதைத்தான் ஒரு கல்ச்சுரல் ஜெனோசைட் என்று சொல்லுகின்றோம். இதை சாட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு நேரடியான வாய்ப்பு இல்லாத ஒரு தருணத்தில், நீங்கள் இதற்கு முன்பாக மனித உரிமை மன்றத்தின் குழும தலைமையில் இருந்த அம்மையார் சென்றிருந்த பொழுது, நவநீதம் பிள்ளை அவர்கள் சென்றிருந்த போது நூற்றுக்கணக்கான பேர், அவருடன் பேசியது 10 பேர் இருந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான பேர் மிக தவிப்புடன் பரிதவிப்புடன் அவர் பேசுவதற்கும் எத்தனையோ முயற்சிகள், அவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் இப்பொழுது அந்த நீதிமன்றமோ அல்லது அங்கு சென்று பார்வையிட்டு வர ஒரு சரியான சர்வதேச குழுமம் சென்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமேனால் எந்த பாதிக்கப்பட்ட மக்களும் எங்களுக்கு இது நடக்கவில்லை என்று சொல்லவே மாட்டார்கள். ஆர்கே, நீங்கள் இலங்கையிலேயே பணியாற்றிய பத்திரிகையாளர். அந்த போர் நடைபெற்ற காலங்களில் மிக இக்கட்டான சூழலில் அங்கே பணியாற்றீர்கள். அப்படிப்பட்ட சூழல் இப்படி ஒரு சர்வதேச விசாரணை அமைப்பு அங்கே சென்று விசாரணை மேற்கொண்டால் உண்மையான விசாரணையினுடைய தன்மைகள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறதா? என்னுடைய பிரச்சனை எல்லாம் இது காலம் கடந்து விட்டது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு வாய்மொழி, அதாவது விட்னஸ் முன் வந்து கூறுவார்களே ஒழிய வேற ஒன்றும் அங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் என்னன்னா, இப்போ டிஎன்ஏ மேட்சிங் சொல்லுவோம். அதாவது உங்க டிஎன்ஏ முன்னாடியே ஏதோ ஒரு இடத்துல இருந்தா தான் அதை வச்சு மேட்ச் பண்ண முடியும். உன்னுடைய போனை தோண்டி எடுத்து மேட்ச் பண்ண முடியும். அதனால இந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வில் பி டோட்டலி லைக்கிங். இந்த மாதிரி கேஸ்ல ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஷெல் பண்ண பகுதிகளில், இந்த பெரிய மோட்டார் எல்லாம் வச்சு ஷெல் பண்ண பகுதிகளிலும் அது மிக்கவாரம் எல்லா இடத்துலயும் அது தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூறுவாங்க, வண்டியில ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் தரமட்டம் ஆக்கிட்டாங்க. ஸோ அங்க ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இஸ் லாஸ்ட். ஸோ அந்த ஒரு நிலையில இப்படி பண்ண முடியாதுன்றதான் என்னுடைய கருத்து. இதுலயே இவங்க, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இந்த ரிப்போர்ட்ல, இந்த ஹைபிரிட் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்களே, இது விட்டு மட்டும் தான் பிரச்சனை. கலப்பு நீதிமன்றம், அதுல அது ஒரு சின்ன பிரச்சனை. அதாவது இது இட்ஸ் அகைன் அது வேர்டிங் தான். இவங்களுடைய இந்த வேர்டிங்க்கும் இவங்க ஒரு டொமஸ்டிக் மெக்கானிசம் அசிஸ்டட் பை இன்டர்நேஷனல் ஜூரிஸ்ட்னு தாராளமா சொல்லியிருக்கலாம். இப்போ அதுலதான் யுஎஸ் போய் நிக்க போகுது. கண்டிப்பா கடைசியில டொமஸ்டிக் மெக்கானிசம் அவன் சொன்னாலும் வில் பி அசிஸ்டட் பை ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு உள்நாட்டு விசாரணை அமைப்புக்கு உதவக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வதேச விசாரணை அமைப்பு இருக்க வேண்டும். ஆமா, ஆனா அந்த அட்வைசரி பேனலுடைய பெரும்பாலான ஒரு 3 பேர் 4 பேர் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள், அது ஒரு மெஜாரிட்டி வச்சு அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ரீதியில் இது கொண்டு போயிருந்தாங்கன்னா, இது இதை விட everybody would have accepted this. Government of Sri Lanka will have no authority to say no to this, moral authority to say no to this. இந்த ஹைபிரிட் வரதுனால தான் அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அங்க பிரச்சனை வருது. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். நான் சின்ன ஒரு கருத்து சொல்ல, நீங்க தடயங்களை பற்றி பேசும்பொழுது, இப்ப தடயங்கள் நேரடியாக வர முடியுமா, கொடுக்க முடியுமான்னு சொல்லும் பொழுது, தடயங்களை மறைப்பது கூட ஒரு பன்னாட்டு குற்றம். தடயங்களை மறைப்பது இப்போது வான்வெளி ரீதியாக போர் நடந்த காலத்திற்கான சேட்டலைட் பிக்சர்ஸ் எல்லாம் அதுவும் ஒரு தடயம் தான். இப்பொழுது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குமே, ஆனால் இப்பொழுது ஒன்றுமே நடக்கவில்லை என்ற ஒரு பகுதியை நீங்கள் காண்பித்தன, நடந்ததற்கான சாட்சியங்களுக்கான வான்வெளித்தான பல படங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் கூட ஒரு தடயமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கண்டிப்பாக. தற்பொழுது ஜெனீவாவில் காத்திருக்கும் சுமந்திரன், இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தொடர்பில் காத்திருக்கிறார். திரு சுமந்திரன், இந்த தீர்மானத்தை, இந்த அறிக்கையினுடைய சாராம்சங்கள் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இந்த தீர்மான, இந்த அறிக்கையோடும் அதோடு கூட வந்திருக்கிற பரிந்துரைகளும் நாங்கள் இப்பொழுது பார்த்த அளவிலே மிகவும் வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. இது முற்றுமுழுதான ஒரு பன்னாட்டு விசாரணை அறிக்கை. இதை பெற்றுக்கொள்வதற்காக பல சிரமங்கள் எடுத்து வேலை செய்ததன் விளைவாக சென்ற வருடம் எங்களுக்கு இது கிடைத்திருந்தது. இந்த அறிக்கையை வெளியிடுகிற போது உயர்ஸ்தானிகர் முக்கியமான பரிந்துரைகள் சிலவற்றை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் நீங்கள் தற்பொழுது பேசிக்கொண்டிருந்த விடயம், சர்வதேச கலப்பு நீதிமன்றம் என்கின்ற விடயம். இதை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு விடயமாக சில நாட்களுக்கு முன்னதாக தோன்றியது. ஆனால் இந்த பரிந்துரைகளிலே வெறுமனே ஒரு பன்னாட்டு நிபுணர்களுடைய ஆலோசனை உள்நாட்டு பொறுமுறைக்கு என்று சொல்லாமல், அந்த நீதிமன்றமே ஒரு கலப்பு நீதிமன்றம் அப்படியாக இருக்க வேண்டும். பன்னாட்டு நீதி
அங்கு செயற்படுத்தப்பட வேண்டும். பன்னாட்டு நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், விசாரணையாளர்கள் பங்கு பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது மிக முன்னேற்றகரமான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகிறோம். திரு சுமந்திரன், இப்பொழுது இலங்கை அரசாங்கம் கடந்த கால அறிக்கைகளை, கடந்த கால தீர்மானங்களை இலங்கை அரசாங்கம் ரெஃப்யூஸ் பண்ணி அதை மறுத்தே வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அறிக்கையை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று முதலில் நம்புகிறீர்களா? இன்னமும் இலங்கை அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லவில்லை. இலங்கை அரசாங்கம் நிராகரிக்கிறோம் என்று சொல்லுகிற வரைக்கும் நாங்கள் அதை குறித்து எதுவும் சொல்ல முடியாது. நாங்களே அவர்களை அதை எதிர்க்க தூண்டுவதாக கூட இருக்கக்கூடாது. திங்கட்கிழமை இங்கு உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாக பல விடயங்களை சொல்லியிருந்தார். இதற்கு முன்னர் எல்லா விடயங்களையும் நாங்கள் தவறி இருக்கிறோம், பிழை செய்திருக்கிறோம், கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மீறி இருக்கிறோம், சொன்னதுக்கு மாறாக நடந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. ஒரு புதிய இலங்கை, புதிய நோக்கு, நாங்கள் இனிமேல் சரியானதை செய்வோம், எங்களை நம்புங்கள் என்று சொன்ன ஒரு வாரத்துக்குள்ளே இந்த அறிக்கையும் பரிந்துரைகளும் வந்திருக்கிறது. ஆகையினாலே இப்பொழுதுதான் அந்த லிட்மஸ் டெஸ்ட் என்று சொல்வார்கள், அவர்கள் சொன்னதை செயற்பாட்டிலே காட்டுகிறார்களா என்று பரிசோதிக்கிற நேரம். அதை அவர்களே செய்யும்படி நாங்கள் விட்டு வைப்போம். இலங்கை அரசாங்கம் இதை மறுக்க முடியாது, இதை ஏற்காமல் இருக்க முடியாது. இதை ஏற்று இந்த பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இலங்கை அரசாங்கத்திலே. சரி, இந்த அறிக்கை மட்டும்தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் அக்டோபர் 2ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்க அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை இலங்கைக்கு ஆதரவாக முன்வைப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் அந்த பார்க்கும் பொழுது புலம்பெயர் தமிழர்களும் சரி, நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? என்ன விதமான கோரிக்கை இந்த கூட்டத்தொடரில் முன்வைக்கப் போகிறீர்கள்? நாங்கள் ஏற்கனவே இந்த தீர்மானத்திலே இப்படியான ஒரு கலப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும், பன்னாட்டு நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், விசாரணையாளர்கள் இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் பகிரங்கமாகவே சொல்லி இருந்தோம். அது இப்பொழுது உயர்ஸ்தானிகளுடைய பரிந்துரைகளிலே வந்திருப்பது எங்களுக்கு பெரிதான வலுவை சேர்த்திருக்கிறது. என்னுடைய அனுமானத்தின்படி இது நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று. அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்தோடு இணக்கப்பாட்டோடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள். இலங்கை அரசாங்கம் இந்த விசாரணை அறிக்கையை நிராகரிக்காமல் இதனை ஏற்றுக்கொண்டு இதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த முன் வருகிற போது இந்த நிறைவேற்றப் போகிற தீர்மானமும் அப்படி ஒன்றானதாக இருக்கும். ஆகையினாலே அதை குறிவைத்துத்தான் இன்றைய இருந்து எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கும். அதாவது அமெரிக்காவும் மற்ற சில நாடுகளும் சேர்ந்து வரைகின்ற அந்த தீர்மானம் இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் உட்கொண்டதாக, உள்ளடக்கினதாக, அதை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. மிக்க நன்றி திரு சுமந்திரன், மிக்க நன்றி. தற்பொழுது புதுடில்லியில் இருக்கக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சார்ந்த துர்காவிடம் பேசுவோம். துர்கா, இந்த சிஸ்டமேட்டிக் அட்டாக் அகேன்ஸ்ட் சிவிலியன் பாப்புலேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் ஜினோசைட் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் போர்க்குற்றத்திற்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லுங்கள். இதை நீங்கள் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சார்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எப்பொழுதும் கூறியுள்ளது என்னவென்றால், போர்க்குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டாலே எந்த அளவிலான போர்க்குற்றங்கள் நடைபெற்றுள்ளன என்பது விசாரணை மூலம் நிரூபிக்கப்பட்டாலே அது ஜெனோசைடா இல்லையா என்பது தெளிவாக வெளிவந்துவிடும் என்பது ஆம்னஸ்டியின் கருத்து. இதை பல்வேறு முறை ஆம்னஸ்டி மட்டுமல்ல, பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் இதனையே வலியுறுத்தி வந்துள்ளன. இப்பொழுது இந்த ஒரு அறிக்கை என்பது இதற்கான ஒரு முதல் படி. இப்போ ஆர்கே சொன்னது போல, திரு ராதாகிருஷ்ணன் சொன்னது போல, அங்க ஹைபிரிட் ஒரு மெக்கானிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அதில் என்ன தெளிவு வருகின்றது? அதாவது அது ஒரு டொமெஸ்டிக் மெக்கானிசம், ஒரு இன்டர்நேஷனல் மெக்கானிசம் சேர்ந்து வந்த ஒரு முறையா? அதில் எந்த விதமான இன்டர்நேஷனல் இன்டர்வென்ஷன் கொண்டு வரப்படும் என்பதெல்லாம் தெளிவுபடப்பட இந்த விசாரணை எந்த அளவில் செல்லும், எந்த அளவிலான உண்மையை வெளிக்கொண்டு வரும், நீதிக்கு எந்த அளவில் உதவும் என்பது தெளிவாகும் என்று தோன்றுகிறது. நன்றி துர்கா. திருச்சிவேலு சம்பை தொடர்பில் காத்திருங்கள், மீண்டும் உங்களிடம் வருகிறேன். அதற்கு முன்னதாக பிரித்தானிய தமிழ் பேரவையினுடைய ரவி தற்பொழுது ஜெனீவாவிலிருந்து தொடர்பில் காத்திருக்கிறார். திரு ரவி, இந்த தீர்மானங்கள் தமிழர்களுக்கான, நீங்கள் நீண்ட காலம் கேட்டுக்கொண்டிருந்த தமிழர்களுக்கான தீர்வுகளுக்கான ஒரு முன்னோட்டமா, இல்லது இதுவே ஒரு முடிவாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
இல்லை, நாங்கள் தெளிவாக நாங்கள் கோரிய தீர்மானம் என்பது சர்வதேச சுயாதீன விசாரணை. அது தெளிவாக சர்வதேச சுயாதீன பொறிமுறையாக அமைய வேண்டும். சர்வதேச சட்டங்களை நாம் மையம் அமைத்து சர்வதேச நிபுணர்கள் இதில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இலங்கை அரசாங்கம் ஆட்சி மாற்றத்தின் மீது அதுக்கு எதிரான ஒரு ப்ரோசஸை கொண்டு சென்று தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற அடிப்படையில் ஒரு கிட்டத்தட்ட சர்வதேசத்தை இன்று தனது கைப்பிடிக்கில் கொண்டு வந்திருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் கூறிய பூரணமான உள்ளக விசாரணை என்ற விஷயத்தில் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெரிகிறது. அதில் பல அம்சங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி இருப்பது ஹைபிரிட் என்று சொல்ல. ஆமா, இப்ப இதுல சொல்லப்பட்ட அறிக்கையை மையப்படுத்திக்கு அப்புறமா அல்லது நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த ப்ரோசஸ் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. இது வெறுமன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஹைகமிஷனுடைய ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது. ரெண்டையும் வைத்து பார்க்கும்போது இதற்கு அடுத்த கட்டமாக வர 21ஆம் தேதி யுஎஸ் முன்னெடுக்க உள்ள ஒரு கன்சல்டேஷன் ஒன்று நடக்கவிருக்கிறது. அதிலே இருக்கப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் தான் ஒரு தீர்மானம் வரப்போகின்றது. அது அடுத்த வியாழக்கிழமை கவுன்சில் தாக்கல் செய்யப்படும். கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அளவில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்படும். மிக்க நன்றி திரு ரவி. திரு திருச்சி வேலுச்சாமி, அது மாஸ் கிரேவ் என்று சொல்ல கூட்டாக கொல்லப்பட்டது. பாலச்சந்திரன் என்பவர் பிடித்து வைத்து கொல்லப்பட்டார். அதே போல இசைப்பிரியா, செய்தி வாசிப்பாளராக இசைப்பிரியாவும் பிடித்து வைத்து துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் என்று இந்த அறிக்கையிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருந்த போது விடுதலை புலிகள் என்கிற ரீதியிலேயே அந்த பிரச்சனையை பார்க்கப்பட்டு வந்ததால் அங்கே மனித உரிமைகளாக பார்க்கப்படவில்லை என்ற ஒரு சூழல் இருந்த போது தற்பொழுது எது குற்றம், உண்மையில் அங்கே நடந்ததில் எதெல்லாம் குற்றம் என்கிற ஒரு ஃபில்டர்ட், அதை வடிகட்டப்பட்ட ஒரு விஷயமாக வந்திருக்கிறதா பார்க்கிறீர்களா நீங்கள்? ஒன்று இன்றைக்கு இந்த உலக மக்கள் மத்தியில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டன, பள்ளிகள் மீது குண்டுகள் வீசப்பட்டது, பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், போராளிகள் பிடித்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஆனால் சிங்களர்கள் வாழ்ந்த எந்த பகுதியிலாவது மருத்துவமனை தாக்கப்பட்டதா என்றால் இல்லை. அங்கிருக்கிற பள்ளிகள், குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து இருந்ததா என்றால் இல்லை. சிங்கள பெண்களுக்கு ஏதாவது போராளிகள் குழுக்களால் ஏதாவது ஆபத்து வந்ததா என்றால் இல்லை. ஆக போராளி குழுக்கள் என்பவர்கள் தங்களுடைய விடுதலைக்காக, தங்களுடைய உரிமைகளுக்காக மட்டுமே போராடினார்கள், சிங்கள மக்களை எதிர்த்து அல்ல. ஆனால் சிங்கள ராணுவம் என்பது போராளிகளை மட்டுமல்லாமல் அங்கே வாழ்ந்த தமிழ் பெண்களை, தமிழ் சிறுவர்களை, தமிழகத்திலிருந்து தமிழ் பெண்கள் அவர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் மருத்துவமனை உட்பட அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை இந்த அறிக்கை தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த உண்மை காலம் கடந்து வந்திருந்தாலும் காலங்காலமாக இதுதான் அங்கே நடக்கிறது என்று எங்களை போன்றவர்கள் சொன்னது இன்றைக்கு ஐநா மன்றத்தின் சார்பாக உலக மக்களுக்கு இது செய்தியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல செய்தியாகவே நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஐநா இந்த அறிக்கை வந்ததோடு நின்று விடாமல் ஒரு சர்வதேச விசாரணை என்று சொல்லி இருக்கிறார்களே, அதை எவ்வளவு விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்துவதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அதையும் இவர்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாகவே வெளிப்படுத்தினால் நம்முடைய நம்பிக்கை இன்னும் மேலும் துளிர்விடும் என்று நான் நம்புகிறேன். அதை துளிர்விடுவதற்கான வழிவகைகளை இந்த ஐநா மன்றம் செய்யும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஐயா, உங்களுக்கு நீங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்தவர்கள், இந்த அறிக்கையிலேயே விடுதலை புலிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக அன்லாஃபுல் கில்லிங் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத கொலைகள் என்ற தலைப்பிலே தமிழ் முஸ்லிம்கள், சிங்கள சிவிலியன்ஸ்கள் அதாவது அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகள், அதே போல சிறுவர்களை சேர்த்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இதுல ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். தியரி என்பது வேறு, பிராக்டிகல் என்பது வேறு. இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலிருந்தும் யாராவது ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி கொல்லப்பட்டிருக்கிற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற வயது 10ஆக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம். அவர்களுக்கு அந்த உணர்வோடு தன்னுடைய அண்ணனோ அல்லது தந்தையோ மாமனோ கொல்லப்பட்டதுக்கான காரணத்தை தெரிகிற போது அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று வருகின்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அது வயதை கடந்தது. அது உணர்வின் அடிப்படையில் வருவது. அதை போய் குற்றம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. என்
பேரன் இருக்கிறான், பேத்தி இருக்கிறான். இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை ஒருவன் தாக்கினால் அந்த 5 வயது சிறுமி கூட ஓடி போய் அவனை தாக்குமா தாக்காதா? இதுதான் இலங்கையில் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய போராளிகள், அது விடுதலை புலிகளாகட்டும், எல்லோரும் இலங்கையில் இருக்கக்கூடிய பாமர மக்களை, சிங்கள மக்களை எங்காவது குறிவைத்து தாக்கினார்கள், அவர்கள் மீது குண்டெறிந்தார்கள் என்று ஏதாவது சம்பவம் இருக்கிறதா என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அங்க இருக்கிற ராணுவம் செய்த குற்றத்தை சொல்லுகிற போது அதை சமாதானப்படுத்துவதற்காக எதையாவது ஒன்றை சொல்வதற்காக இதை சொல்வதாக மட்டுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். புலிகள் இளைஞர்களை, சிறுவர்களை அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள் என்பதை விட, இளைஞர்கள் எனக்கு தெரிந்தே பல பேர் இளம் வயதில் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பின் காரணமாக அந்த அணியிலே சேர்ந்ததுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒழிய, சிறுவர்களை புலிகள் அமைப்பு தேடி வந்து அவர்களை பிடித்து சென்று அந்த அமைப்பிலே சேர்த்துக் கொண்டதாக வரலாறு இல்லை, இல்லவே இல்லை. அப்படி வந்தவர்கள் பல பேரை புலிகள் இயக்கத்துடைய தலைமை வேண்டாம் என்று மறுதலித்திருக்கிறது. அதையும் மீறி அவர்கள் அந்த இயக்கத்தில் இருந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி. ஆர்கி, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல இது அபட்டமான போய் தாருஸ்மான் கமிஷன் ரிப்போர்ட்லயும் சொல்லி இருக்குது. யுஎன் உடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த 40,000 people were killed in Sri Lanka சொன்ன அந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் ஒரு மிக தெளிவா சொல்லி, நான் நேரடியாக குழந்தைகளை எடுத்து சென்று குழந்தை போராளிகள் அங்கு வந்து எல்டிடி பயன்படுத்தியதாக மிக தெளிவாக கூறியிருக்காங்க. வேலுச்சாமி ஐயா, திருங்க, தன்னோட கருத்தை பதிவு வைக்கட்டும். நீங்கள் உங்கள் கருத்தை முன்வைத்தீர்கள், அவருடைய கருத்தை ஒரு பதிவு வைக்கட்டும். அவருடைய கருத்தை அதை பதிவு வைக்கட்டும். மீண்டும் தாக்க வர மாட்டானா? அதுதான் திருச்சி வேலுச்சாமி ஐயா, ஒரு மிக முக்கியம் இந்த விவாதம் அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு வேலுச்சாமி, நம்ம விவாதத்தினுடைய தன்மை மாறி போய்விடக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த அறிக்கையை பொறுத்தவரை அறிக்கை என்பது ஐநா மன்றத்தினுடைய அறிக்கை என்பது ஒருதலை பட்சமானதாக இருந்துவிடக்கூடாது. நீங்கள் சொல்வதை போல ஒருவேளை இந்த விடுதலை புலிகள் எல்லாம் எதுவுமே இந்த குற்றச்சாட்டில் ஈடுபடவில்லை என்ற அந்த அறிக்கையை முன்வைத்திருந்தால் இந்த அறிக்கை முற்றிலும் ஒருதலை பட்சமான அறிக்கையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எது உண்மை என்பதை விசாரணை தான் முடிவு செய்யும் என்ற அடிப்படையிலே செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நிச்சயமா தங்கள் உங்களுடைய கருத்து நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். ஒரு the middle path என்ற மத்திய ஒரு நிலையினுடைய ஐநா அறிக்கை என்று இருக்கின்றது. பிறகு வந்து புலிகளின் மீது ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்லும் பொழுது இதில் புலிகள் குற்றம் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த போர் முழுக்க முழுக்க புலிகளின் மேலும் தமிழ் மக்களின் மீதும் திணிக்கப்பட்ட ஒரு போர். நீங்கள் 50 ஆண்டு வரலாறு கூட பார்க்க வேண்டாம். இந்த பீஸ் ப்ராசஸ் என்று சொல்லிவிட்டு வடக்கில் போர் தொடங்குகின்றோம் என்று சொல்லும் பொழுது கிழக்கில் போர் முடித்துவிட்டுத்தான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிடுகிறார்கள். கிழக்கில் நடந்த போரை பற்றியோ அங்கு நடந்த போர்க்குற்றங்களை பற்றியோ இதில் முழுமையாக ஒரு விளக்கம் பேசப்படவில்லை. வடக்கில் மட்டும் போர் நடக்கவில்லை. வடக்கில் 3-4 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அந்த பீஸ் ப்ராசஸ் அமைதி காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் மிகப்பெரிய மனித உரிமை அத்துமீறல்கள் மட்டுமல்லாமல் தொடர்ந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு இந்த வரைபடத்தை எடுத்து பார்த்து தமிழ் மக்கள் பெருமளவு வாழ்கின்ற பகுதியில் தான் முழுக்க இந்த 65 ஆண்டுகளாக போர் நடந்து வருகின்றது. பூகோள ரீதியாக, புவிசார் ரீதியாக இவ்வாறு ஒரு தமிழ் மக்களின் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து போர் நடக்கும்போது அதை தடுப்பதற்கான ஆயத்தங்களையும் அதில் அத்துமீறல்கள் நிச்சயம் உறுதியாக நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதற்கான பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு பரிந்துரைகளை சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் இந்த போரினை துவங்கியதோ இந்த போரினை நடத்தியதோ விடுதலை புலிகள் அல்ல. அதில் ஏற்கனவே சொல்ல கிட்டத்தட்ட 70களிலிருந்து இந்த பிரச்சனையை எடுக்கும். அது ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு பிரச்சனை. அதுல எனக்கு சிறிய ஒரு மாறுபட்ட கருத்து. 2006ல மாவிலாறு அந்த ஸ்லூயிஸ் கேட்ஸை க்ளோஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி அங்க போய் அதான் தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் வார். 2000 இது என்னுடைய கருத்து. இளம் வார 4ங்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது. அது வந்து அந்த இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் மாறினதை பிரபாகரனும் தன்னுடைய ஆளுகளும் அறிந்து கொள்ளவில்லையா இல்ல புரிந்து கொள்ளவில்லையா எனக்கு தெரியாது. போர் முறையில அமைதிக்கான நீங்க போர் முறைன்னு சொல்லி வரும்பொழுது நீங்க அமைதி பீஸ் ப்ராசஸ் என்று சொல்லும் பொழுது மாவிலாறு அந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு குறிப்பா திரு ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லும் பொழுது அது ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பின்னால் வெளி உலகத்திற்கு என்ன கொண்டு செல்கின்றோம், பிறகு அந்த நிகழ்வின் பின்னால் என்ன நடக்கின்றது என்றால் அந்த நிகழ்வு நடக்கும் பொழுதே கிழக்கு மாகாணங்களில் பெருமளவு இராணுவ ரீதியாக முன்னெடுப்புகள் நடக்கின்றன. அங்கு இராணுவ விமான தாக்குதல்கள் நடக்கின்றன. நீங்கள் ஏதோ ஒரு பகுதியில் மட்டும்தான் அதை ஒரு
ஒரு பகடையாக விடுதலை புலிகள் பயன்படுத்தும் பொழுது வேறெந்த அந்த முழு போருமே வடக்கிலும் கிழக்கிலும் நடத்தப்படும் பொழுது அவர்களுக்கும் ஒரு அரசியல் மற்றும் ஆயுதங்கள் தேவைத்தான். ஆனால் அந்த நிகழ்வு மட்டும்தான் அந்த போருக்கான ஒரு காரணம் என்று சொல்ல முடியாது. அதுக்கு முன்னால் அரசியல் 9-10 நாடுகள் சேர்ந்து ஒரு விடுதலை இயக்கத்திற்கு எதிராக கட்டமைப்பு நடத்தும் போது அந்த ஒரு இயக்கம் என்பதற்கான செயலிழந்த நிலையில் அவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் பேசுவதற்கு. துர்கா இப்ப ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலை பொறுத்தவரை குறிப்பாக வந்து இது மனித உரிமைகளுக்கு எதிரான மனித உரிமை மீறல் குறித்த விசாரணை அறிக்கை என்ற அடிப்படையிலே விடுதலை புலிகளும் மனித உரிமை மீறி இருக்கிறார்கள் என்ற அன்லாஃபுல் கில்லிங்ஸில் அவர்களுக்கும் குற்றம் இருக்கிறது இழைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இங்கே புலிகள் தமிழர்கள் இலங்கை ராணுவம் என்ற அடிப்படை இல்லாமல் பொதுவாக பார்க்கப்படும் பொழுது மனித உரிமை மீறப்பட்டதில் அவர்களுக்கும் குற்றச்சாட்டு இருக்கிறது என்று ஐநா அறிக்கை கூறியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதையே தான் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலும் கூறி வருகின்றது. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மட்டுமல்ல, பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச அளவில் புலிகளுக்கும் இதில் ஈடுபாடு உண்டு, அவர்களும் போர்க்குற்றங்களில் பங்கேற்றுள்ளன என்பது தெரிந்த உண்மை, ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நாம் எவ்வளவு மறுத்தாலும் இது நிகழ்ந்த ஒரு உண்மை. ஸோ இந்த விசாரணையில் அதுவும் வெளிப்படும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கடந்த போர் நடந்த காலத்திலும் போர் முடிந்த காலத்திலுமிருந்து பல்வேறு குற்றங்களை இலங்கையிலிருந்து வெளிப்பட்டு பல்வேறு நாடுகளுக்கு சென்ற மக்களை இன்டர்வியூ செய்து அவர்களுடன் கலந்துரையாடி பல்வேறு உண்மை அறிக்கைகளை இதுவரை கண்டெடுத்துள்ளது. அதில் தெரிய வந்துள்ளது, இதில் புலிகளுக்கும் நிறைய அவர்களுடைய ரோல், அவர்களுடைய ஒரு பங்கேற்பும் மிக தெளிவாக வெளிவருகின்றது. அப்பொழுது இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது படி இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, புலிகளாக இருந்தாலும் சரி, யாருக்கு இதில் ஈடுபாடு உள்ளதோ, அதாவது இந்த போர்க்குற்றங்களில் யாரு ஈடுபட்டுள்ளனரோ அனைவர் மீதும் விசாரணை மூலம் அது தெளிவுபடுத்தப்பட்டு அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சார், இந்த அறிக்கையில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 விஷயங்களும் கூர்மையாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. The OHCHR investigation contained in this report was born out of the past failure of the government of Sri Lanka என்னோட சொல்லியிருக்கார்கள். இந்த அறிக்கையில எல்லா இடங்களிலுமே இலங்கை மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம், உள்ளூர ஒரு கோபமும் ஒரு அழுத்தமும் இருப்பதை பார்க்க முடியாது. என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? இந்த கோபம் என்று சொல்லும் பொழுது நான் 2 விதமாக, கோபம் உங்களுக்கு அரசியல் கோபமா இல்ல ஒரு மனித உரிமை சார்ந்த கோபமா? இது முழுமையா எனக்கு அமெரிக்கா மற்ற எல்லா நாடுகளுக்கும் நான் கேட்கிற இந்த கேள்வி தான். உங்களுக்கு ராஜபக்சே ஒத்து வரல என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு அரசியல் கோபமா, இல்ல இப்பொழுது ஸ்ரீசேனா உங்களுக்கு ஒத்து வராருன்றதுக்கான ஒரு அரசியல் அனுதாபமா? இதன் அடிப்படையில் இந்த மனித உரிமைகளை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். கண்டிப்பாக இதுதான் என்னுடைய ஒரு அடிப்படையான ஒரு வாதம். ஒரு மனித உரிமைகள் என்பது இத்தகைய ஒரு அரசியல் நிலைப்பாடுகளுக்கு கடந்து எனக்கு தேவை ராஜபக்சே, இப்பொழுது தேவையில்லை என்று நடந்தது இவ்வளவு பெரிய ஒரு போர்க்குற்றங்கள், மனித இனத்திற்கு எதிரான ஒரு வன்முறைகள், இவற்றுக்கு மனித உரிமை சார்ந்த நீதிகள் சொல்லும் பொழுது இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கேற்ற என்ன நீதியோ இதை அரசியலாக்காமல் முடிந்தவரை ஒரு நீதி சார்ந்த தமிழ் மக்களுக்கு நீதி அளியுங்கள். அதைத்தான் நாங்கள் வேண்டுகிறோம். என்னுடைய ரீடிங்ல இது ஒரு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டாக எனக்கு தோணவில்லை. இது பொலிட்டிக்கல் ஆக்கப்படுமா? நிச்சயமாக ஆக்கப்படும். இது நாளைக்கு எங்கள் சின்னல வெறியர்கள் இலங்கையை இவங்க ஜெனீவால கொண்டு அடகு வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்க போறாங்க. அது எங்க போய் முடியும் நமக்கு ரணில் வந்த போதே சீபா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட போறா, இந்தியா அடகு வைக்க போறான்னு சொல்லிட்டு விமல் சிங்கம் எல்லாம் தெரிவித்திருந்தாரு. நிச்சயமாக அது சீபா எக்ரிமெண்ட் கையெழுத்தானா இலங்கைக்கு எவ்வளவு பலன்னு நான் எவ்வளவோ படிச்சு அங்க இருக்கிற அரசியல்வாதிகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா என்னன்னா, சீபால கையெழுத்து போட்டா மஹிந்தா ராஜபக்சேக்கு ஒரு பெரிய ஒரு இது மென்டல் பிளாக். ஏன்னா அங்கத்து இருக்கிற பெரிய பிசினஸ் மேன் போய் சொல்லியிருக்காங்க, நமக்கு அது பாதகமாக வந்துடும், வீல் நாட், அந்த ஒரு பிரச்சனை தான். பட் இதுல பாருங்க, இந்த ரிப்போர்ட்ல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ரீலங்கா has had such opportunities in the past for long term reconciliation and findings of ONHCR investigation highlight the need for political courage and leadership to tackle comprehensively the deep-seated and institutionalized impunity which risks such violations being repeated. இந்த political courage and leadershipல தான் எனக்கு பேச வேண்டியிருக்கு இப்போ. அதாவது முக்கியமாக இவங்க சிறிசேனா ரணில் கூட்டணி
அந்த கூட்டணி என்ன செய்திருக்க வேண்டும்? நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் சொல்றாங்க. இது எங்க நேஷனல் யூனிட்டி கவர்மெண்டா இருக்க முடியும்? சிங்களர், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் மாத்திரம் இருக்கிற ஒரு கூட்டணியில தமிழ் அமைப்புக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடமில்லாத ஒரு கூட்டணி, அது எப்படி ஒரு நேஷனல் கவர்மெண்ட் நீங்க சொல்ல முடியும்? இதுல வந்து நீங்க வந்து லீடர்ஷிப் காமிச்சிருக்கணும், நீங்க பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி காமிச்சிருக்கணும். ரணிலும் அதே போல சிறிசேனாவும் ஒரு ஜாயிண்ட் அறிக்கை யாருக்கு சம்பந்தனுக்கு கொடுத்துருக்கணும், அதே போல ஊடகங்கள் வழியாகவும் சொல்லியிருக்கணும். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்தால் தான் இது ஒரு நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் ஆகும், இல்லைனால் வி ஆர் ஷார்ட் இட்ஸ் டெபிசிட் கவர்மெண்ட் அவங்க அறிவிச்சிருக்கணும். அதுக்கான ஒரு கரேஜ் கூட இல்லாத ஒரு கவர்மெண்ட் கிட்ட இந்த ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களான்னு சொன்னா அது நிச்சயமாக இயலாது. அதாவது இப்போதைக்கு சமாளிக்கிறதுக்காக ஜெனீவால போய் ஏதோ பேசியிருக்காரு இந்த ஃபாரின் மினிஸ்டர், தவிர அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அமெரிக்கா காப்பாத்திரும் 30ஆம் தேதி வர அந்த டிஸ்கஷன்ல ரெசல்யூஷன்ல அமெரிக்கா காப்பாத்தி விடும் என்ற ஒரு நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி வேலுச்சாமி, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நான் முதல்ல ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிரபாகரனும் அவருடைய நண்பர்களும் எப்போது இதில் ஈடுபட்டார்கள் என்பதில் ஒரு தவறான கருத்து பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் இளைஞர்களாக இருக்கிற போது திருச்சியைச் சேர்ந்த ஜமால் முகமது கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய நைனார் முகமது என்கின்ற தமிழ் பேராசிரியர் யாழ்ப்பாணத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது, தமிழ் கூட்டத்தில் பேசுகிற போது சிங்கள வெறியர்கள் அங்கே கலவரத்தில் ஈடுபடுகிறார்கள். அதை கண்டித்து அங்க இருக்கிற தமிழ் தலைவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த உண்ணாவிரத பந்தலுக்குள்ளேயும் போய் சிங்கள வெறியர்கள் அடித்து உதைத்து சட்டைகளை கிழிக்கிறார்கள். அதற்கு துணையாக இருந்தவர்களை அவர்களை இனிமேல் இவர் இந்த வழி பயன்படாது என்பதால் அவர்களுக்கு அவர்கள் வழியில் பாடம் சொல்லித் தர வேண்டும் என்று சிறுவர்கள் இளைஞர்கள் விசாரணைக்கு உட்பட்ட விஷயமாக பார்க்கலாம். விசாரணைக்கு உட்பட்ட விஷயமாக பார்க்கலாம். அறிக்கையை ஒட்டியே நம்முடைய விவாதம் இருக்கட்டும். நமது கேள்வி ஆர்கே தெரிவித்ததை போல இதுவரை இலங்கையிலே வந்து ஒரு வலுவான அரசாங்கம், கிட்டத்தட்ட வந்து இரண்டு வலுவான எதிர்க்கட்சிகள் இணைந்து ஒரு அரசாங்கத்தை அமைத்துவிட்டு அங்கே தமிழர்களுக்கு ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் தராத நிலையிலேயே இந்த அறிக்கையின் மீதான விசாரணைகள் எப்படி மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். அது பற்றி தான் உங்களிடம் கருத்து கேட்கிறேன். அங்கே அரசியல் ஸ்திரத்தன்மை தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லாத சூழ்நிலையில் அதற்காகத்தான் நாம் ஐநா மன்றத்தை நாடுகிறோம், அதற்காகத்தான் மனித உரிமை கமிஷனை நாடுகிறோம், அதற்காகத்தான் சர்வதேச நாடுகளே நியாயத்திற்கு நீங்கள் துணைவார்கள் என்று கேட்கிறோம். அங்கே இருக்கிறது மெஜாரிட்டி சிங்களர்கள் என்பதும் அவர்களுடைய ஆட்சிதான் நடக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. சிறுபான்மையினை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அநீதியிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு தருவது எப்படி என்பதை சர்வதேச சமூகத்திடம் முறையிடுவதற்கு தான் இவ்வளவு போராட்டமே. நான் அதற்காகத்தான் சொன்னேன், இந்த போராட்டம் என்பது அங்கே இருக்கிற இளைஞர்கள் வன்முறை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை, வேறு வழி இல்லாமல் அது மீது திணிக்கப்பட்டதான் அந்த வன்முறை. அதற்காகத்தான் அதை சொன்னேன். அந்த இளம் வயதில் அவர்கள் தாக்கிய அதுதான் முதல் வன்முறை போராட்டமாக உருவெடுத்த ஒழிய வேறு வகையிலே அவர்கள் இலங்கையைச் சேர்ந்த சிங்களர்களை தாக்குவதற்காக வரவில்லை. தாக்குவது என்பது வேறு, தங்களை காத்துக் கொள்வது என்பது வேறு. தமிழர்களை காப்பதற்காக இவர்கள் இந்த இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அது காலப்போக்கிலே அதனுடைய வடிவமைப்பு மாறிவிட்டது. இந்த காலகட்டத்திலாவது அந்த துவக்க காலத்தில் அங்கே நடந்ததை உண்மையை புரிந்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற மாறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தத்தின் மூலம் இலங்கை அரசுக்கு அழுத்தத்தை தந்து அதன் வாயிலாக இனிமேலாவது அங்கு இருக்கிற தமிழர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் கடந்த காலத்தில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கு அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கு மட்டுமே நம்முடைய விவாதங்கள், நம்முடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். மிக்க நன்றி திரு வேலுச்சாமி. தற்போது ஜெனீவாவில் இருக்கும் நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் தர்ஷன் ராஜகோபால் தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார். தர்ஷன், ஆணையாளர் அறிவிப்புக்கு பிறகு அங்கு ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? அங்குள்ள குறிப்பாக ஜெனீவாவில் மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்திற்கு வந்துள்ள புலம்பெயர் தமிழர்களாகட்டும் தமிழ் தலைவர்களாகட்டும் இதை எப்படி பார்க்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன தர்ஷன்? சர்வதேச விசாரணையை நோக்கி இது செல்லுமா இல்லையா என்பதே இந்த ஐக்கிய நாடுகள் சபையுடைய கூட்டத்துக்கு முன்பே இந்த விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டாயிட்டு. காரணம், ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ளக விசாரணை பொறிமுறையை நாங்கள் கொண்டு வருகிறோம் என அமெரிக்கா வெளிப்படையாக தெரிவித்திருந்தது. இதற்கு பிறகுதான் இன்றைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையுடைய உயர் ஸ்தானிகர் இன்றைய தினம் தன்னுடைய அறிக்கையினை தாக்கல் செய்திருக்கிறார். இதிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகளுடைய அறிக்கையிலே குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றகரமான விடயம் என்னவென்றால், முதலாக ஒரு சர்வதேசத்தினுடைய பாதுகாவலராக இருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், இலங்கையில் பாரதூரமான போர்க்குற்றங்களோ அல்லது மனித உரிமை மீறல்களோ நடைபெற்றிருக்கிறது
எனவே நாங்கள் நினைத்ததை விட அதிகமான பாரதூரமான ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகர் முதலாக குறிப்பிட்டிருக்கிறார். அது அறிக்கையாக பிரேரணையாக வந்திருக்கிறது. இது ஒரு முதலாவது ஒரு சாத்தியப்பாடாக புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்தில் பார்க்கப்படுகிறது. ஆனால் புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்திலே மிகப்பெரிய விரக்தி நிலையை கொண்டு வந்திருப்பது, நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை, அந்த சொற்பதமோ அல்லது இனப்படுகொலைக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இந்த அறிக்கையிலே இல்லை. அடுத்ததாக போர்க்குற்றம் என்ற ஒன்றாக மட்டுமே முடிவடைகிறது. இன்னும் ஒரு விடயம், இது சர்வதேச விசாரணை என்ற கோணத்தில் பார்க்கப்படாமல் இது ஹைபிரிட் சிஸ்டம், அதாவது சர்வதேச நீதிபதிகளுடன் உள்ளக நீதிபதிகளும் சேர்ந்து இதனை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு பொறிமுறையினை இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கிறார். இது சர்வதேச விசாரணை என்ற பதத்திலிருந்து சற்று வேறுபடுகிறது. அதாவது சர்வதேச நீதிபதிகள் தான் இதிலே பங்களிக்க போகிறார்கள். இதற்கு உறுதுணையாக எந்தெந்த நாடுகள் தங்களுடைய ஒத்துழைப்பினை வழங்கப் போகிறது என்று பார்த்தால், தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் சரி, அமெரிக்காவும் சரி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விசாரணை எந்த கோணத்தில் போக போகிறது என்பது இலங்கையை பொறுத்த மட்டில் இன்று கொடுக்கப்பட்டிருக்க இந்த அறிக்கையினை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்வார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமீரம் மற்றும் நீதி அமைச்சர் ராஜபக்ச அவர்கள் ஆகியோர் இனி வருகை தர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த மட்டில் இலங்கை இதை நிராகரிக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தானிகளுடைய இந்த அறிக்கையினை இலங்கையானது தங்களுக்கான ஒரு உள்ளக ஸ்ட்ரக்சர், அதாவது உள்ளக பொறிமுறை சாத்தியப்பாடோடு இல்லை, நாங்கள் இதனை உருவாக்க வேண்டும், அடிப்படையிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், இந்த மாற்றங்களை கொண்டு வந்தால்தான் எங்களால் இப்படியான உள்ளக விசாரணையை நீதியும் நியாயமானதாக செய்ய முடியும் என கூறி இன்னும் காலத்தினை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் தற்போது குறிப்பிட்டிருந்தன. இலங்கை உடனடியாக ஒத்துக்கொள்ளாது, எங்களுக்கு இதற்கு கால அவகாசம் வேணும் என கேட்டுக்கொள்ளும். இதே நேரம் ஆய்வாளர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த தகவல் விஸ்வா, அதாவது இலங்கைக்கு நாங்கள் இதனை செய்ய சொன்னாலும் கூட உள்ளக பொறிமுறை, அது இலங்கையினுடைய சட்டம் அல்லது அரசியல் யாப்பு இதற்கு ஒரு நாளும் துணை போகாது, அல்லது அதை சாத்தியப்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இலங்கையில் ஒரு போர்க்குற்ற அறிக்கையை கொண்டு வந்து ராணுவ வீரர்கள் தண்டிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, அதிகாரிகள் தண்டிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற அந்த அரசியல் யாப்பு அதுக்கான இடத்தை கொடுக்காது. அடுத்ததாக இருக்கும் அரசாங்கம் இதனை செய்ய வெளிக்கிட்டால் இதனை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் இலங்கையை பொறுத்த மட்டில் மீண்டும் ஒரு அரசியல் மாற்றம் அல்லது கட்டாயமாக ஆட்சி மாற்றம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அநேகமாகவே இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்றைய நிலைமையை பொறுத்த மட்டில் இலங்கையினுடைய அரசியல் யாப்பு அப்படியாக இருக்கிறது. எனவே இதனை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிற விடயம் என்னவென்றால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை சர்வதேச ஸ்தானிகர் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் அதிலே பார்க்க வேண்டும். அந்த அறிக்கையிலே இதனை இலங்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சர்வதேச விசாரணையை நோக்கி செல்லும் என்ற ஒரு பதத்தினையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக காலத்தினையும் கூட அவர் டைம் போன் என்ற வார்த்தை பிரயோகித்திருந்தார். அதனுடைய அர்த்தம் சரியாக அவர் எதனை குறிப்பிடுகிறார், அதாவது இது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இந்த விசாரணை முடிவு பெற வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறாரா என்ற ஒரு விடயம் இன்றும் தெளிவாக இல்லை என்பதை அடுத்தடுத்த கட்ட விவாதங்களின் போதும் இந்த பிரேரணை எவ்வாறு அமெரிக்காவின் மூலமாக சமர்ப்பிக்கப்பட போகிறது, அதனை எந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதாக இங்கிருக்கும் ஆய்வாளர்களும் புலம்பெயர் அமைப்புகளும் விரக்தி நிலையும் இருக்கிறது. அதே நேரம் இந்த அறிக்கையின் மூலமாக சில சாதகமான தன்மைகள் இருப்பதாகவும். தர்ஷன், மிக்க நன்றி தர்ஷன். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் வரும்பொழுது நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்பொழுது இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தற்போது தொடர்பில் இருக்கிறார். ஸ்ரீதரன், சுருக்கமாக சொல்லுங்கள், இந்த அறிக்கை என்ன விதமான தாக்கத்தை தமிழர்களுக்கு ஏற்படுத்தும்? தமிழர்கள் எதிர்பார்த்தது போல அவர்களுக்கு இது ஒரு வெளிப்படையான நன்மையை தருவதாக அமைந்திருக்கா அப்படின்னும் கூட ஒரு சர்வதேச ரீதியான நீதிமன்ற நீதியாளர்கள் மற்றும் ப்ராசிக்யூஷன் ஆபீசர்ஸ், அதற்குரிய சட்டத்தரணிகள், இவர்களுடைய பிரசன்னங்களையும் மக்கள் சாட்சியம் அளிக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பும் இங்கு வலியுறுத்தப்பட்டிருப்பது ஓரளவுக்கு என்றாலும் மக்களுக்கு ஒரு திருப்தியை தந்திருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே இன்னும் இருக்கின்ற தாயகத்திலே வாழுகிற மக்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே சாட்சியங்களை அளித்திருக்கின்றார்கள். புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மக்களிலும் தமிழர்களில் ஒரு பகுதியினர் மட்டும்தான் சாட்சியங்கள் அளித்திருக்கிறார்கள். ஆகவே இன்னும் பெருமளவானவர்கள் இந்த இனப்படுகொலை தொடர்பான சாட்சியங்களை வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நேரத்திலே தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு சர்வதேச ரீதியான சர்வதேச தரம் வாய்ந்த விசாரணை என்பதற்கு
இது குறைவானதாக இருந்தாலும் கூட, ஒரு மாற்று வடிவத்தை கொண்டிருந்தாலும் கூட, இதனுடைய செயல்பாடுகளை இனி தொடர்ந்து இதனுடைய முழு அறிக்கைகளும் அதனுடைய இறுதி இந்த மாதத்திலே கொண்டு வரப்படுகின்ற பிரேரணையுடைய செயற்பாடுகளையும் பொறுத்துத்தான் இதனுடைய வெளிப்பாடுகள் அமையும். ஆகவே தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களில் இவை ஒரு பலத்தை சேர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். மிக்க நன்றி திரு ஸ்ரீதரன். சரி, இப்போ நேற்று பேசியிருக்கும் போது ஒரு ஐநாவினுடைய ரப்பச்சியர் ஒரு என்ன தெரிவித்தனர், இலங்கையில் இராணுவத்திலும் சரி அதே போல் நீதித்துறையிலும் கட்டமைப்புகள், அடிப்படை கட்டமைப்புகள் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்ல போது உள்நாட்டு கட்டமைப்புகளை மாற்றாமல் என்னதான் அறிக்கையை கொண்டு வந்தாலும் கூட இந்த பலனும் ஏற்பட போவதில்லை. அந்த மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறீர்களாங்க? மாற்றங்களுக்கு இன்னொரு மங்கள சமர்வீரா அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கையின் அவர் சொல்லுகின்ற ஒரு புது விடயம் என்னவென்று, நீங்கள் இந்த நீதித்துறையும் மற்றும் அரசியல் மற்றும் கட்டமைப்பு சரியான ஒரு நிலைப்பாடில் இல்லை, உறுதியாக இல்லை. இதை வைத்து நீங்கள் எந்த விதமான ஒரு நீதிக்கான வெளிப்பாடுகளை கொண்டு வர முடியாது என்று சொல்லும் பொழுது இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கவனித்துக்கு உட்படுத்த வேண்டும். என்னவென்றால் அவர் என்ன கூறுகின்றார், நீங்கள் புதியதாக ஒரு அரசியல் சாசனத்தை ஒரு வரைவு நிலையில் கொண்டு வர நிலையில் இருக்கின்றோம் என்றார். இது முழுக்க முழுக்க இவர்கள் என்னவெல்லாம் நீங்கள் சீர்திருத்தம் செய்யுங்கள் என்று சொல்லும்போது, நாங்கள் இந்த சீர்திருத்தம் என்ன செய்ய வேண்டும், அதை விட பெரிதாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். புதிய அரசியல் சாசனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு தருகிறோம் என்று நஷ்டஈடு என்பது இவர்கள் அறிக்கையில் கூட சொல்லப்படுகின்றது. ஆனால் நஷ்டஈடை கடந்த அரசியல் சாசனத்தை வரைவு செய்கின்றோம் என்று சொல்லும் பொழுது உறுதியாக இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை இவர்கள் சொல்லவில்லை. இலங்கை அரசாங்கம் அரசியல் சாசனத்தை அரசியல் சாசனத்தை வரைவு நிலை என்று சொன்னது டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படுவதும், பிறகு அவர்களுக்கு அதற்கான ஒரு ஏற்பு நிலை பாராளுமன்றத்தில் ஏற்பு நிலைக்கு கொண்டு வருவதும், பிறகு அதையும் கடந்து இவர்கள் சொல்லுகின்ற ஒரு உள்நாட்டு விசாரணை அல்லது ஹைபிரிட் கலப்பு பொறிமுறை இவற்றை கொண்டு அந்த சாசனங்கள் நீதித்துறை அமைக்க வேண்டும் என்பது இவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் ஏறக்குறைய இவர்கள் 20-25 ஆண்டுகளுக்கு கூட இவர்கள் செய்ய போவது கிடையாது. ஒரு நிமிடம், ஜெனீவாவிலிருந்து திரு கணநாதன் மனித உரிமை ஆர்வலர், பல்வேறு ஆதாரங்களை திருட்டி கொடுத்த மனித உரிமை ஆர்வலர் தற்போது தொடர்பில் காத்திருக்கிறார்கள். இந்த இலங்கையுடைய திரு கணநாதன், இந்த அறிக்கையை தொடர்ந்து இந்த குற்றங்களை நிரூபிப்பதற்கான ஆவணங்களும் ஆதாரங்களும் உண்மையிலே இருக்கின்றனவா? ஏற்கனவே இது குறித்து திரு ராமமணிவண்ணன் பதில் சொல்லியிருந்தால், இருந்தாலும் நீங்களும் இது பற்றி கருத்து தெரிவிங்களேன். ஆம், அந்த ஆதாரங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த அறிக்கை அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கையின் அடிப்படை சாராம்சம் அந்த ஆதாரங்கள் தான். ஆகவே நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த அறிக்கை பாரதூரமான குற்றங்கள், மற்றது அந்த சிஸ்டமிக் முறையில், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மேற்பட்ட ரீதியில் இந்த மனித உரிமை மீறல்களும் போர்க்குற்றங்களும் புரியப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த அறிக்கையில் நாங்கள் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி திரு கணநாதன். சரி, இப்போ கன்க்ளூஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பரிந்துரைகளும் முடிவு பார்க்கும்பொழுது, இலங்கை அரசாங்கத்திற்கு 4 விஷயங்களை மிக அழுத்தம் திருத்தமாக வைத்திருக்கிறார்கள். என்னென்ன, ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் செட்டப் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். LLRC அண்ட் பாஸ்ட் கமிஷன் என்கொயரி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மிக முக்கியமான விஷயமாக மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய குழுவை இலங்கைக்குள் முழுமையாக அனுமதிக்க வேண்டும். எல்லா இடங்களிலுமே சென்று மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளன, மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன என்பதை கண்காணிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலில் இதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீர்களா? இது டூவபிள் என்று நான் கருதுவேன். ஏனென்றால் இதுல ஃபர்ஸ்ட் சொல்றது LLRC அந்த பாஸ் கமிஷன்ஸ் அதனுடைய என்கொயரிஸை நீங்க அமல்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. அது நிச்சயமாக டூவல் தான். அதே போல ஒரு ஆபீஸ் அங்க அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வருது. இதுவும் டூவபிள் தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆபீஸ் இருக்கு அங்க. திரும்ப பிரதிநிதிகளை மாற்ற வேண்டும் என்று சொல்றாங்க. அப்பாயிண்ட் குவாலிஃபைட் நியூ மெம்பர்ஸ் டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்றாங்க. இது டெஃபினட்டாக மாறும். ஏன்னா இப்போ ஆட்சி மாறி இருக்காங்க, அதனால புது மெம்பர்ஸ் வந்துதாகணும். அது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இன்னும் அங்க மெம்பர்ஸ் இன்னும் அமையவில்லை என்றதான். அப்புறம் இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ் 19th அமெண்ட்மென்ட்க்கு அப்புறம் தான் இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ் என்ற இது. இல்லைன்னா அது மட்டும் பிரசிடென்ட் தான் எல்லாரையும் நியமனம் செய்து, எல்லா கமிஷனுக்கும் நியமனம் செய்து பிரசிடென்ட் தான் இருந்தது. இப்போ அது அந்த பாணி மாறி இப்போ புதுதாக இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ் என்ற ஒரு இது வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும். அது செய்யக்கூடியது தான். அதே போல இது அந்த பிரச்சனை வருது இங்க மட்டும் தான். அந்த
rapporteur. ஆமா, ஸ்பெஷல் rapporteur on truth and all. அதாவது இது எவ்வளவு அந்த இன்ட்ரூசிவ்னஸ் அது ஏற உள்ளீடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஆராயும் போது தான் பிரச்சனை வரும். ஆமா, ஒரு UN பாடி அங்க இருக்கிறது, அந்த UNDP-யோட வளாகத்துல இருக்கிறது, ஒரு பிரச்சனை வராது என்று நான் கருதுகிறேன். இங்க கூட இந்தியாவோட காஷ்மீர்ல கூட அப்படி ஒரு நிறுவனம் இருந்தது, யூனிஃபில் என்ற நிறுவனம் காஷ்மீர்ல கூட இருந்தது. they were monitoring the ceasefire violations both side இருந்தது. இப்பதான் அந்த ஆபீஸ் கூட, டெல்லியில இருக்கிற ஆபீஸ் கூட நாம ஆமா இடம் கொடுக்காம போக சொல்லிட்டோம். பட் இது டூவபிள் தான். ஸ்ரீலங்கா கிட்ட சொல்லியிருக்கிற அந்த அத்தனையும் அந்த கடைசி சரத்தை வச்சு பாக்கி எல்லாம் டூவபிள் தான் என்று நான் கருதுவேன். நிச்சயமாக நம் நிறைவு பகுதிக்கு வர வேண்டிய சூழல் வந்து விட்டது. இறுதி கருத்துக்களாக, குறிப்பாக ஒரு சுருக்கமாக கருத்துக்களாக துர்காநந்தினி, மிகச் சுருக்கமாக இந்த அறிக்கையை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன, சாராம்சம் என்ன, நீங்கள் தெரிவிக்க வேண்டிய சாராம்சம் என்ன? இது ஒரு மிக முக்கியமான அறிக்கை. இது மிகவும் முக்கியமான ஒரு முதற்படி. நன்றி. திருச்சி வேலுச்சாமி. இந்த அறிக்கை என்பது ஒரு நல்ல துவக்கமாக நியாயத்தை நோக்கி ஒரு நகர்வு துவங்கி இருக்கிறது நினைக்கிறேன். எங்களை போன்றவர்கள், பேராசிரியர் மணிவண்ணனை போன்றவர்கள் காலங்காலமாக நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்பதை இந்த அறிக்கை இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. இதற்கான நியாயம் விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு துளிர்விட்டிருக்கிறது. பேராசிரியர், இந்த ஒரு அறிக்கை நிச்சயமாக இது நிறைய இன்னும் உண்மைகள் அடங்கி இருக்கின்றது. இதற்கான உண்மைக்கான பன்னாட்டு விசாரணை என்பதோடு மட்டுமல்லாமல் இது நிறைய குற்றங்கள் நிரூபிக்கும் தன்மையில் இனப்படுகொலைக்கான சான்றுகளை நோக்கியும் செல்லலாம். ஆனால் முக்கியமான ஒரு விடயம், ஒரு கால வரைமுறைக்கு இதற்கான அறிக்கைகளும் அதற்கான நிறைவேற்றுதலும் உட்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு அழுத்தங்கள், உலகளாவிய அழுத்தங்கள் ஏற்படுத்த வேண்டும். சரி, இப்போ இதில் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பதை பற்றி நம்ம வந்து இதில் தொடாமல் இருந்திருக்கோம். அதையும் நான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். இப்போ ரணில் விக்ரமசிங்கே வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு. இப்போ வந்து அமெரிக்கா ஏற்கனவே வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருச்சு. அப்படிப்பட்ட இந்தியா என்ன விதமான நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா வந்து ஒரு தேர்ட் கண்ட்ரி ரெசல்யூஷன் இல்லைனா பைண்டிங் ரெசல்யூஷனுக்கு எதிராகத்தான் எப்பவுமே UNHRCலையும் அதுபோல் UN பாடிஸ்ல எல்லா பாடிகளையும் ஓட் செய்திருக்குது. இதுக்கு மாறாகத்தான் 2012 வந்து US ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணுறோம், 2013 பண்ணுறோம், 2014 அப்ஸ்டெயின் பண்ணுறோம். இது வழக்கத்துக்கு மாறானது. இப்போது ஒரு புது அரசாங்கம் வந்துள்ள நிலையில் நிச்சயமாக இந்த ரிப்போர்ட்டை வரவேற்கின்ற அதே நிலையில் ஸ்ரீலங்காவுக்கு உள்ளே செல்கின்ற ஒரு இன்ட்ரூசிவ் மெக்கானிசத்தை இந்தியா டெஃபினட்டாக எதிர்க்கும். யுஎஸ்னுடைய அந்த டொமஸ்டிக் மெக்கானிசம் என்ற அந்த ஒரு இடத்தில் தான் நாமளும் சேர்ந்து நிற்போம். என்னுடைய ஒரே ஒரு கருத்து இந்த ரிப்போர்ட்டை குறித்து என்னவென்றால், இது பில்ஸ் ஆன் எவ்ரிதிங் எல்ஸ். அந்த UN ரிப்போர்ட், அந்த 40,000 ஆளு அங்கே இறந்துள்ளார்கள், தமிழர்கள் இறந்துள்ளார்கள் என்ற ரிப்போர்ட்டும், அதுக்கு பிறகு வந்த தாருஸ்மான் ரிப்போர்ட்டும், அதற்கு பிறகு வந்த நவநீதன் பிள்ளையினுடைய ரிப்போர்ட்டும், எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஜீரோயிங் ஆன். இது ஒரு இன்வெஸ்டிகேஷனுடைய கடைசியாக வருகிறது. இதுவும் டெஃபினட்டாக இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் ஹேப்பன் இந்த 2009 மே வரையான காலங்களில் நிச்சயமாக வெரி கிரேட் அடிஷன் டு இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டடீஸ். சரி, இன்னொரு கேள்வி சார். இதுவரையிலும் என்ன குற்றம் என்பது வந்து நிரூபிக்காத, இதுதான் குற்றம் என்று மிக ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்டதெல்லாம் நினைக்கிறீங்களா இந்த விஷயத்தை பொறுத்தவரை? இல்லை இன்னும் குற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? என்னுடைய ஒரே ஒரு வாதம், பெண்களுக்கு எதிரான நடந்த வன்முறைகள், அந்த பாலியல் குற்றங்கள் வந்து அதன் அடிப்படையிலேயே கூட இது ஒரு இனப்படுகொலை என்பதை நாம் வாதிடலாம். அதைத்தான் நான் இந்த அறிக்கையோடு அந்த தமிழ் பெண்களுக்கு எந்த உலகத்தில் எந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அதன் அடிப்படையிலே கூட இதை நீங்கள் இனப்படுகொலை என்று சொல்லலாம். அதைத்தான் இந்த அறிக்கை இன்னும் சொல்லவில்லை குறையாக நான் நினைக்கின்றேன். அதே போல அவருடைய ஆவணப்படத்தில் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காணாமல் போனவர்கள் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் ஈராக்கை தவிர உலகத்தில் மிக அதிகமாக காணாமல் போனவர்கள் இலங்கையில் தான் காணாமல் போயிருப்பதாக சொல்லியிருக்கார்கள். மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து இந்த அறிக்கையை விரிவாக மக்களுக்கு புரியும்படியாக எடுத்துட்டு வந்த மிக்க நன்றி திரு பேராசிரியர் ராமணிவண்ணன். நன்றி துர்காநந்தினி. திரு வேலுச்சாமி அவர்களே மிக்க நன்றி.